ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது தெரியாத நண்பர்களுக்கு மற்றும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் நமக்கு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஓகே, இந்த ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நிச்சயமாக அந்த வீடியோஸ்க்கு மேலே நான் லிங்க் தருவேன். அது மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்ன பயன்பாடு இருக்குது, அப்படியான ஸ்பெஷல் விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபோட்டோஸ், அதாவது நம்ம ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வச்சுப்போம். சில ஃபோட்டோஸ் நமக்கு கிளியராக இருக்காது. ஓகேங்களா? அதை கிளியர் கொடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதுக்கு கலரும் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? வேண்டிய மாதிரி நம்ம கலர் கொடுத்து நம்ம கிளியராக எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? அது எப்படி நம்ம செஞ்சு கொள்வது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டாகவே உங்களுக்கு பாருங்கள், இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, யூசர் கேமரா அப்படின்றதுக்கு உங்களுக்கு அதை உங்கள் கேமரா மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சி நீங்கள் அதை கிளியர் ஆக்கி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் கலர் கொடுத்து கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் யூஆர் ஃபோட்டோஸ் அப்படின்றதுக்கு உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலரில் உள்ள ஃபோட்டோஸ் அனைத்துமே கிடைக்கும். நீங்கள் வேண்டிய ஃபோட்டோஸை நீங்கள் எடுத்து அதுக்குரிய கலரை கொடுத்து கொள்ளலாம். ஓகே, என்கிட்ட கலரே இல்லை அப்படின்னு நினைக்கிற நண்பர், என்கிட்ட ஃபேஸ்புக்கில் எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது அப்படின்னு நினச்சா பாருங்கள், இந்த ஃப்ரம் ஃபேஸ்புக் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ஃபேஸ்புக்கில் உள்ள அனைத்து ஃபோட்டோஸுமே இது மூலமாக கிடச்சிடும். அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வேண்டிய மாதிரி கலர் கொடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோஸ்க்கு கலர் கொடுத்து எப்படி நம்ம அதை நம்ம குவாலிட்டியாக எடுத்துக்கொள்வது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு இப்போ நீங்கள் என்ன சார் யூஆர் ஃபோட்டோஸ் அப்படின்றத நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இந்த கலருக்கு வருது பார்த்தீங்களா, இந்த கலரில் ஒரு ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்றை செலக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிச்சிக்கொள்கிறேன். பாருங்கள், நான் செலக்ட் பண்ண உடனே எனக்கு இது பார்த்தீங்களா எங்களுக்கு கலர் இல்லாமல் வெள்ளையாக வந்தது ஃபோட்டோஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா அதை பார்த்துக்கொள்கிறேன். பாருங்கள், 3 ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது இன்னொன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம அந்த 2வது ஆப்ஷனை டச் பண்ணுறேன். ஓகேங்களா? டச் பண்ணு சொன்னால் எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வேண்டிய மாதிரி கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே அது இல்லாமல் மேலே டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கொள்ள நண்பர்களே, உங்களுக்கு வேண்டிய மாதிரி அழகாகவே கொடுத்து உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அழகுபடுத்த முடியும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சூப்பர் ஒரு அப்ளிகேஷன் நண்பர்களே. இது நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் தான் இந்த அப்ளிகேஷனை பற்றி சொல்கிறோம். பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ண மறந்துடாங்க, ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் பண்ணுற மூலமாக அவங்களும் தெரிஞ்சு கொள்வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு அப்ளிகேஷனாக இருக்குது நண்பர்களே. நிச்சயமாக பாருங்கள், உங்களுக்கு வேண்டிய மாதிரி அழகாகவே கலர் கொடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்போ இந்த கலரை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் டைப் பண்ணணும். இதுக்கு நான் நேம் எப்படி டைப் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, அது 3வது ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த 3வது ஆப்ஷனில் எப்படி இருக்குது. ஸோ இதில் டச் பண்ணி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டவி அப்படின்னு டைப் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? டவின்னு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணது பிறகு கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் கலரை கொடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேண்டிய கலரை என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகேங்களா? இப்படி தாங்க கொடுத்தது பிறகு மறுபடியும் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் பாருங்கள், எனக்கு இது செட் ஆகிடுது. ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எனக்கு சேவ் ஆகிடுது. இப்போ நான் மறுபடியும் இதை அதாவது நான் வேண்டிய இடத்த நான் சேவ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், மேலே சேவ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சிம்பிளாக உடைய மெமரி கார்டு மாதிரி. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலரிங் மூலமாக சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை நம்ம மற்ற நண்பர்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் பாருங்கள் ஷேர் பட்டன் இருக்கு, அதை டச் பண்ணி அதை ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேங்களா? இப்படி தான் நண்பர்களே வேண்டிய மாதிரி உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோஸை அழகுபடுத்தி நல்லா வேண்டிய நண்பர்களுக்கு நீங்கள் அனுப்பியும் கொள்ளலாம். உங்களுக்கு சூப்பராக நீங்கள் உங்கள் ஃபோனில் நீங்கள் வச்சு அது ஒரு எடிட்டர் மூலமாக நீங்கள் ஃபோட்டோஸை போட்டு எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகேங்களா? ஒரு சூப்பர் ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நிறைய நண்பர்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாங்க, ஷேர் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்கள் நிச்சயமாக சொல்லிக் கொடுங்க. மீண்டும் ஒரு புதிய சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது வெற்றி குழந்தை உங்கள் நண்பன் ரவி.